கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம பிரதமர் மோடிக்கு அப்படியே லவ் வந்து கொட்டுது. அது ஆண்கள், பெண்கள் எல்லாமே உலகத் தலைவர்கள் தான். ஐ லவ் யூ அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சுக்காத குறையாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு காணொளியில வர்ச்சுவல் மீட்டிங்ல வந்து அப்படியே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு தான் நம்ம நம்ம வந்து நம்முடைய பிரதமருக்கு ஆலோசனை சொல்லணும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. ஐ லவ் த பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதாக செய்தி சொல்லுது. இது என்னன்னா வந்து 250வது ஆண்டு விழா யுஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து தான் விடுதலை பெற்று விட்டதாக அறிவித்து விட்டது. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது அதுதான். அதை வந்து கொண்டாடும் விதமாக டெல்லியில நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில இப்ப யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மட்டும் இல்ல, அவர் ரெண்டு பெரிய ரோலை வகிக்கிறாரு. யுஎஸ் உடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னா ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பிளஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஏற்கனவே ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருந்தார். ஒரு சில பிரச்சனையினால அவரை வெளியேற்றிருச்சு, இவர் ட்ரம்ப் அனுப்பி விட்டாரு. அப்போ யாராவது ஒருத்தர் வச்சுக்கணுமே, சரி அப்பா நீயே அந்த ரோலையும் வச்சுக்க அப்படின்ட்டு. இந்த ரெண்டு முக்கியமான ரோலை அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் பண்ணுற வேலையை ஒரே ஆள் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வேலையை மார்க்கோ ரூபியோ பண்ணிட்டு இருக்காரு. அட்வான்டேஜ் இஸ் தட் அவர் வந்து ரொம்ப இவருக்கு நெருக்கமாக, ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கணும். ஸோ ட்ரம்ப்பு கிட்ட பேசுறதுக்கும் இவர்கிட்ட பேசுறதும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இங்கே வந்திருக்காரு. அப்போ பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த அவங்க ஏற்பாடு செய்திருந்த 250th அனிவர்சரி ஆஃப் யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதில் ஒரு லைவ் வீடியோ லிங்க் போட்டு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வெள்ளை மாளிகையிலேருந்து டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப தீவிரமாக ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அவர் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்களையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் இதுவும் வந்து இங்கே வந்து ஒரே புகழ்ச்சி பண்ணி அவர் என்ன சொன்னாருங்கிறத மட்டும் பார்த்துருவோம். முதல்ல ஐ லவ் த பிரைம் மினிஸ்டர், மோடி இஸ் கிரேட், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து எனக்கு உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமரை ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதர். கிரேட்னா அது அப்படி தான் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். உயர்ந்த மனிதர், என்னுடைய நண்பர். இதை விட நம்ம அதாவது எங்களுக்கும் இந்தியாவுக்குமான உறவுங்கிறது வந்து அவ்வளவு நெருக்கம், இதை விட நெருங்கி போக முடியாது. ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றா கலந்துட்டோம் அப்படிங்கிறாரு. இந்தியா வந்து எங்களை 100% எங்களை நம்பலாம், எங்களை நம்பி இருக்கலாம். எங்களைன்னா எங்களுடைய நாட்டை, அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் யாரை கூப்பிடணும்னு அவங்களுக்கே தெரியும். அதாவது எங்களை கூப்பிடுங்க, ஒரே ஒரு கால் அடித்தா போதும், நண்பா இதோ வந்துட்டேன் நண்பா அப்படின்னு நான் உடனே வந்து ஏரோப்ளைனில் ஏறி நேராக அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா வெண்ணையாக பேசியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து பசப்பு வார்த்தைகள். சும்மா 2 நாடுகள் கை கொடுக்கும் பொழுது மூஞ்சிய உருன்னு வச்சுக்க முடியாதுல்ல, நாங்களாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கோ ரூபியோ எதுக்காக வந்திருக்காரு? 2 முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காரு. நம்பர் 1, நம்ம வந்து ஒரு ட்ரேட் டீல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், வர்த்தக ஒப்பந்தம். அந்த வர்த்தக ஒப்பந்தம் எப்போ நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மீதும் சரமாரியாக இறக்குமதி வரி விதித்து கொண்டிருந்தது. டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்குமதி வரியை விதித்து கொண்டிருந்தது. அந்த இறக்குமதி வரியை விதிச்சுட்டு கண்ணா பின்னான்னு பெரிய நம்பர் இறக்குமதி வரியை போட்டுட்டு, அந்த வரியை எப்படி குறைக்கிறது, ஒவ்வொருத்தரோடையும் பைலேட்ரல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 2 பேரும் பேசுவோம், வாங்க எனக்கு நீ என்ன பண்ணுவ, என்னுடைய நாட்டில் எவ்வளோ முதலீடு செய்வ, அப்படியெல்லாம் பண்ணுறேன்னா நான் வந்து இறக்குமதி வரியை குறைக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்டார்ஷன், பிளாக்மெயில், மிரட்டல், அவ்வளோதான். நீ இதெல்லாம் பண்ணேன்னா நான் வந்து கொஞ்சோண்டு குறைப்பேன், என்னுடைய பொருட்களுக்கு உன் நாட்டில் வரியே விதிக்கக்கூடாது, உன்னுடைய பொருட்களுக்கு என் நாட்டில் வரி விதிப்பேன். இப்படியெல்லாம் வந்து பைலேட்ரல் அன்இக்குவல் ஒப்பந்தங்கள். இது கண்ணா பின்னான்னு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நாள் வந்து ஒப்பந்தம் போயிட்டு இருந்தது. அது ஒரு மாதிரி முடிவடைகிற மாதிரியாகவே இல்லை. அப்போது ரொம்ப கோபம் இந்தியாவுக்கும். அப்போ அமெரிக்க தரப்புலேருந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபோன் கால் போடுங்க எங்கள் தலைவருக்கு ட்ரம்ப்புக்கு, மோதியை வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு கால் போட சொல்லுங்கள், கால் போட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னா, அது நம்ம தரப்பு அதை ஏற்றுக்கல. அது என்னது இது,
ப்ரொஃபஷனலாக ரெண்டு பக்கமும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே 10 அதிகாரிகள், அங்கே 10 அதிகாரிகள், இங்கே ஒரு மினிஸ்டர், அங்கே ஒரு மினிஸ்டர், எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்னது வந்து அவரை கால் பண்ண சொல்லு அப்படின்னா, அது என்னது, இது ஒரு சில்லறத்தனமாக இருக்குது, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டான். அதுக்கப்புறமும் வந்து ஒரு பலவேறு நெருக்குதல்கள் 2 பக்கமும். இதெல்லாம் வந்து இந்த ஈரான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஃபைனலி ஒரு அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. சைன் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அமெரிக்காவில் உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் இறக்குமதி வரி விதிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் போட்ட அந்த டாரிஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இல்லீகல்னு ஆயிடுது. இனிமேல் அந்த மாதிரியாக இஷ்டத்துக்கு ஃபாரின் பாலிசியில் ஒரு ஆயுதமாக அதை வைத்துக்கொண்டு, இவன் மேலே 25 போட, உனக்கு 37, எனக்கு உன் மூஞ்சியை பிடிக்கல அதனால 48, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாலும். அதெல்லாம் பண்ண முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து விட்டது. இது ஒன்று. 2வது போர். இந்த போர் வந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுடைய கால்குலேஷன் அப்செட் பண்ணிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா, அதுவும் ட்ரம்ப் வந்து பயங்கர ஹையில் இருந்தார். ராவா வெனிசுவாலாக்குள்ளே பூந்து நிக்கோலாஸ் மதுரோங்கிற அந்த நாட்டின் அன்றைய அதிபரை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அந்த ஆள் ட்ரக் வித்தான், டெரரிசம், அது இதுலாம் பொய்ய சொல்லி அவன் மேலே நியூயார்க் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அவர் என்ன நினச்சாங்க, அப்படியே நேராக சர்ன்னு ஈரானுக்குள்ளே வந்து குண்டு போட்டு அங்கே இருக்கிறவங்கள ஒரு 25 பேரை கொலை பண்ணிட்டு மேலே டாப் ஆளுங்க எல்லாரையும் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் அங்கே நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்லேருந்தோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து யாரோ ஒருத்தரை பிடிச்சின்னு வச்சுங்களேன், கடைசியாக சகட்டு மேனிக்கு கொன்னதில் இவங்க தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும்னு நினைக்கிறவங்க எல்லாமும் சேர்த்து கொண்டுட்டாங்க. இப்போ யார் அங்கே கொண்டு வருது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரும் வந்து ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னு மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த 2 நிகழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை தூக்கிட்டு வந்தீங்கன்னா, ஏற்கனவே உலக நாடுகள் ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த போர்னால. பெட்ரோல் விலை கண்ணா பின்னாடி ஏறுது. ஸோ நம்பர் 1 இந்த வர்த்தக ஒப்பந்தம்னு சொன்னேன்னா, 2வது எண்ணெய் விற்கிறது. இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவைகளுக்கு பல நாடுகளிடமிருந்து அது ஒரு பேலன்ஸ்டாக வாங்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய 80-85% கச்சா எண்ணெய் தேவை வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். முழுக்க இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக நாம் இருக்கிறோம். நம்மகிட்ட வந்து சொந்தமான எண்ணெய் வளம் இல்லை. அப்பப்போ யாராவது சொல்லுவாங்க, இங்கே இருக்கு பாருங்க, கிருஷ்ணா கோதாவரி பேசினில் அடியில் அள்ளிட்டு போகுது. இப்போ வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அடியில் இந்த உலகத்துலலாம் இருக்கிற கச்சா எண்ணெய்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு. பட் அது எல்லாத்தையும் வெளில எடுத்து இருக்காங்கிறத முதல்ல உறுதி செய்து அதை ட்ரில்லிங் பண்ணி எடுத்து அதனால் சுற்றுப்புறச்சூழல் பாதிக்கும்னு ஒரு 10 பேர் சத்தம் போடுவாங்க. இது ரொம்ப பயங்கரமான பிரச்சனைக்குரிய ஒன்று. நம்ம அதெல்லாம் நம்ப முடியாது. ஸோ நம்ம வந்து பல நாடுகள் நம்பி இருக்கோம். சில நாடுகள்லாம் ரொம்ப தெளிவானவை. ரஷ்யா நமக்கு ரொம்ப நாளாக எண்ணெய் கொடுத்துட்ருக்கு. ஈரான் அப்படி அடித்து நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இதை தவிர அவ்வப்போது இங்கே அங்கேன்ட்டு ஏதாவது கொஞ்சம் வாங்குவோம் நம்ம. இதில் வந்து வெனிசுவாலாவும் இப்போ சேர்த்துக்கிறோம். இந்த நாடுகள் தான் இருக்குது. இதுகள்கிட்ட தான் நம்ம வாங்கியாகணும். இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். இதை தவிர அமெரிக்காவும் இருக்குது. அதுக்கு நான் கடைசியாக வரேன். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்காதே அப்படின்னு அமெரிக்கா இந்தியாவை ரொம்ப நாளாக மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா, சீனா போன்றவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் தான் ரஷ்யாவிடம் பணம் சேருகிறது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு யுக்ரைனை தாக்குகிறார்கள், யுக்ரைனில் உள்ள மக்களை கொலை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இந்தியர்களின் பணம் தான் யுக்ரைனியர்களை கொல்கிறது. எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரே வரியில் இந்தியா தான் யுக்ரைனில் மக்கள் இறப்பதற்கு ஒரே காரணம். இன்னும் நீங்கள் வந்து பேத்தாஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் மாற்றிக்கலாம். உக்ரைனில் குழந்தைகள் சாவுக்கு இந்தியாவே காரணம் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு செத்த குழந்தை படத்தை போட்டிங்கன்னா அவ்வளோதான். இதைத்தான் வந்து சர்வதேச நாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி இஸ் ஃபார் மோர் காம்ப்ளிகேட்டட். இந்தியாவில் கச்சா எண்ணெய் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் செத்து போகும். சரி, அப்போ நாம் என்ன பண்ணோம்? இவங்க வந்து அப்பப்போ சாங்ஷன் விதிப்பாங்க. அதே சமயம் ஈரான் மீது ஒரு லாங் டேர்ம் சாங்ஷன் இருக்குது. அது வந்து சர்வதேச பயங்கரவாத நாடு அப்படின்ட்டு அதுகிட்டையும் வாங்க முடியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து சீனா கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது. அவன் ரஷ்யாலேருந்து வாங்குறான், அவன் ஈரான்லேருந்து வாங்குறான்.
அதுக்கப்புறமா நீங்கள் ஈரானில் போய் குண்டை தூக்கி போடுறீங்க. இப்போ சவுதி அரேபியாலையும் ஐக்கிய அரபு அமீரகத்திலையும் ப்ரொடக்ஷன் பயங்கரமாக பாதிக்கப்படுது. இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் ஹார்மூஸ் நீரிணைப்பை தாண்டி வெளில வரணும், அங்கே போய் மாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபுஜைரா வழியாக ஏதோ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள்ட்டையும் வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியாவில் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிருக்கோம். இவங்கள்ட்ட ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட வந்து ஸ்டெடியாக வாங்கிட்டு இருக்கோம். நம்ம 2வது அதிகமாக வாங்கக்கூடிய நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கிறது. நம்பர் 1 இன்னைக்கு ரஷ்யா, கடந்த சில மாதங்களில். ஏன்னா ரஷ்யா கொடுக்குற விலையில இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட $65 ஒரு காலத்தில் இருந்தது ஒரு பேரல். அது இன்னைக்கு $110 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் இல்லை, அது கிட்டத்தட்ட 80% மேலே ஏறி இருக்கு. இந்த ரேட்லேருந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறது ஒரு டிஸ்கவுண்டட் ஆயில். மேபி ஒரு பேரலுக்கு $10-15 குறைச்சி கொடுக்குறாங்களா, $7-8 குறைச்சி கொடுக்குறாங்களோ, ஆனால் கணிசமான டிஸ்கவுண்ட் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அதை வாங்குறத விட்டுட்டு அமெரிக்காவுடைய எண்ணெயை இந்தியா வாங்குவது என்பது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போ என்ன ரூபியோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அதை வந்து இந்தியன் தரப்பு வெகுவாக அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ வந்திருக்கிறதே வந்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வர்த்தக ஒப்பந்தம், எனர்ஜி கோஆப்ரேஷன் அப்படின்னா எண்ணெய் வளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தோட ஜெய்சங்கர், நம்முடைய அயல் உறவு அமைச்சர், அவர் வந்து விசா பிரச்சனைகளை முன்வைக்கிறாரு. ஐயோ, நீ உன்னுடைய ஆதாயத்தை மட்டுமே பார்க்குற, எங்களுக்கு நீ எவ்வளோ கஷ்டம் கொடுக்குற தெரியுமா அப்படின்னு. ஆனால் அதுலேயும் ஒரு சில ஃபேக்ட் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் என்னன்ட்டு. ரூபியோ என்ன சொல்கிறாரு, மார்க்கோ ரூபியோ, நாங்கள் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வெரி க்ளோஸ் சைன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விசா பாலிசி பற்றி கேள்வி எழுப்பினா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நோக்கம் இந்தியர்களை பாதிக்கிறது இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதிக்கிறோம் நாங்கள் ஒரு யூனிஃபார்மாக. அதனால் நாங்கள் இந்தியர்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்கள துன்புறுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா வந்து, இந்தியாவை பற்றி ரொம்ப ரேசிஸ்ட் கமெண்ட் எல்லாம் உங்கள் நாட்டில் வருதுன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், ட்விட்டரில் எவன் வேணாலும் வந்து என்னத்தை வேணாலும் பேசுவான், அதெல்லாம் நான் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. ஆனால் உண்மையில் பிரசிடென்ட் ட்ரம்ப்பே ஹெல்ஹோல் கண்ட்ரீஸ், அதை பற்றி நம்ம முழு காணொலி ஒன்று பண்ணியிருக்கோம், அப்படின்னு ரொம்ப மோசமாக இமிக்ரேஷனை பற்றி வேற ஒரு ஆள் எழுதினதை அவர் அப்படியே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தார், ரீஷேர் பண்ணியிருந்தார். அப்போ ஒரு உண்மையிலேயே வந்து, ஆனால் உடனே ரூபியோ என்ன சொல்கிறாரு, நோ 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 நோ, இந்தியாவை வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர் லவ் பண்ணுறாரு. நீங்கள் நேற்று கேட்கலையா, அந்த அந்த 250th அனிவர்சரியில் அவர் பேசினார் இல்லையா, ஐ லவ் இந்தியா, ஐ லவ் யுவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் சொன்னது. அதை சொல்லிட்டு அதே ஆளு தான் இதையும் போடுறாரு, இந்த ட்வீட்டை போட்டார். அவருக்கு உண்மையிலேயே இந்தியா மீது அன்பு இருந்ததுன்னா, அப்படி ஒரு எவனோ ஒருத்தன் வந்து அதை ஒரு ஹெல்ஹோல் கண்ட்ரின்னு போடுறத நீ வந்து ஷேர் பண்ணுவியா உன்னுடைய ட்விட்டர்லையோ அல்லது உன்னுடைய சோஷியல் மீடியா ட்ரூத் சோஷியல்லையோ அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒருத்தந்து பதில் கிடையாது. பட் ஒரு டிப்ளமேட் இப்படி தான் பதில் சொல்ல முடியும். எங்கள் ஆளுங்க காலையில் எழுந்து இடது பக்கம் பெட் அவுட் இறங்கினாருன்னா இப்படி பேசுவார், வலது பக்கம் பெட் அவுட் இறங்கினாருன்னா இன்னொரு மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா வெளியில் பப்ளிக்காக? சொல்ல முடியாது இல்லையா? பட் இதுக்குள்ளே ஒரு அரசியலும் இருக்குது. என்ன அரசியல்னா, எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இந்த இரு நாடுகளுக்கான உறவு அப்படிங்கிறது வந்து பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறாரு. இப்போ எங்கள் மக்களை வந்து நீங்கள் வந்து அவதிக்கு உள்ளாக்குறீங்க விசாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு எலக்டரேட் இருக்குது, தேர்தல் வரும். அங்கேயும் இந்தியாவில் தேர்தல் மாதிரி தானே அமெரிக்காவில் தேர்தலும். இங்கே வந்து தேர்தலுக்காக பெட்ரோல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பெட்ரோல் விலையை கொஞ்சம் மேலே ஏற்றுறோம் நம்ம. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இமிக்ரேஷனுங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த இமிக்ரேஷன் இஷ்யூ வந்து அதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பதவிக்கு வந்தவர் ட்ரம்ப். அப்படிப்பட்டவர் அந்த கருத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர்களோடு தினம் தினம் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லீகல் இமிக்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், லீகல் இமிக்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லீகல் இமிக்ரேஷன்னா எந்த வேலை எந்த பேப்பர் ஒர்க் எதுவும் பண்ணாமல், அவங்களுக்கு இங்கே வேலையெல்லாம் கிடையாது, அவங்க நாட்டிலேருந்து கிளம்பி எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ளே புந்துருவாங்க. மெக்சிகோ பார்டர் வழியாக வருவாங்க, கண்டெய்னர் வழியாக கப்பல் சரக்கு கண்டெய்னருக்குள்ளே கொத்தாக மக்கள் டிராஃபிக் பண்ணப்படுகிறார்கள். அவங்க எப்படியா அல்லது வந்து அவங்க நார்மல் விசாவில் வந்து
அமெரிக்காவில் இறங்கி திடீர்னு காணா போயிடுவாங்க. காணா போய் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் என்னென்னவெல்லாம் நடக்குது அங்கே. கனடாவில் கனடாவில் விசா கிடச்சி கனடாலேருந்து காரில் ஓட்டிகிட்டு அப்படியே உள்ள நுழையிறது. இப்படியெல்லாம் இந்த பார்டருங்கிறது ரொம்ப ரிஸ்கியான பகுதி. எல்லா இடமும் கட்டுப்பாடுகள் இருக்காது. அப்போ அப்படியே டகார்னு யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது லீகல் இமிக்ரேஷன் அப்படிங்கிறது. அதுலேயும் நிறையா ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்கு. லீகல் இமிக்ரேஷன்லேயே ஃப்ராட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு போன வாரமோ நம்ம பேசியிருந்தோம். F1 விசாவுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு ஒரு பார்ட் ஒன்று உண்டு. அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேக் கம்பெனிகள் மூலமாக அதை உருவாக்கி ஒரு ஆள் அமெரிக்காலேயே ஒரு 2 வருஷம் வரைக்கும் அப்படியே நீட்டிக்கிறது. அதுக்கிடையில் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வேலைக்கு மாறிக்கிறது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதையும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய லாங்குவேஜ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அதுதான் பிரச்சனைங்க. நீங்கள் நாங்கள் சில குறைபாடுகளை கண்டறிந்திருக்கிறோம், அந்த குறைபாடுகளை களையப் போகிறோங்கிற நியூட்ரல் லாங்குவேஜ் சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அது வேற விஷயம். நீங்கள் வார்த்தைகள் மூலமாக இருநாட்டு உறவை காயப்படுத்துகிறீர்கள். அதுதான் இங்கே பிரச்சனை வருது. அப்புறம் அது இந்த ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படிங்கிறது தாண்டி சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க அவ்வளவு வன்மத்தை கக்குகிறார்கள். அதை பற்றி எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு நியூட்ரலான ஒரு வார்த்தை கூட சொல்கிறதில்ல. இந்த மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க, தட் இஸ் நாட் ரைட், ஏன்னா அது இல்லை ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்போ இது இன்னும் தூபந்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்விட்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், x.com வலைத்தளத்தில் இந்தியா இமிக்ரேஷன் அப்படின்னு சும்மா அடிச்சிங்கன்னா போதும், அமெரிக்கர்கள் எந்த அளவுக்கு, ஒரு சில அமெரிக்கர்கள் எந்த அளவுக்கு இந்தியர்களை அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய லீகலாக இமிகிரேட் ஆன இந்தியர்களை எவ்வளவு கேவலமான நிறவெறியோடு பேசுகிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு டியூரபிள் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம், டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட்னால பயங்கரமாக இரு நாட்டு உறவுகள் மோசமாகி இருக்கு அப்படிங்கிறத நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். இல்லை நாங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நம்ம ரொம்ப லாங் டேர்ம் உறவு இருக்குது 2 நாடுகளுக்கு இடையே அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 விஷயமே எடுத்துங்க. ஒன்று வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவுக்கென்று நாங்கள் மோசமான வர்த்தக ஒப்பந்தத்தை எல்லாம் உருவாக்கலை. அப்படி உருவாக்குறதா இருந்தால் உலக நாடுகள் அனைத்துக்கு எதிராகவும் பண்ணோம். அவர் சொல்கிற அவருடைய வார்த்தைகளே படிக்கிறோம் பாருங்க. திஸ் இஸ் நாட் அபவுட் இந்தியா, திஸ் இஸ் அபவுட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். தெர் இஸ் வர்ச்சுவலி நோ கண்ட்ரி இன் த வேர்ல்ட் தட் ஐ குட் ட்ராவல் டு தட் இஸ் நாட் கோயிங் டு ரைஸ் த இஷ்யூ ஆஃப் ட்ரேட் பிகாஸ் வி டிட் திஸ் ஃப்ரம் அ குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மட்டும்தான் கழுவி ஊற்றுறீங்கன்னு இல்லை, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் வர்த்தக ஒப்பந்தம்னு சொல்லி என்னை கழுவி ஊற்றுறாங்க. நாங்கள் இதை ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் அனைத்துக்குமாக சேர்த்து பண்ணோம், குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். அது உண்மைதான். இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை கொடூரமாக்குவோம் அப்படின்லாம் அவங்க பண்ணல. அனைத்து நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்களை கொடூரமாக்குவோம் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணது தான் இது. அதே மாதிரி தான் வீசாவும் இந்தியர்களுக்காக அப்படின்னே இல்லை, இட் வாஸ் அபவுட் ஆல் கண்ட்ரீஸ். ஆனால் H1B விசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அதிகமான அளவுக்கு பயன்படுத்துவது இந்தியர்கள் தான். அதனால் இந்தியர்கள் பாதிப்படைகிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று ஏற்படுது. அதுக்கு நம்முடைய அப்புறம் இந்த எனர்ஜியை பற்றி பேச வரும்பொழுது நம்முடைய அயலுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டுடைய மக்களை தான் முதன்மைப்படுத்துது. எங்களுடைய அரசுடைய முக்கியமான வேலை எங்களுடைய 1.4 பில்லியன் மக்களுக்காக எங்களுக்கு எனர்ஜி, தரமான எனர்ஜி வேணும். நாங்கள் அதாவது சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறதுனா, நாங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருப்போம். மார்க்கோ ரூபியோ வந்தார், நல்லபடியாக பேசினார், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறத வெவ்வேறு விதமாக சொல்லிட்டாங்க. கூடவே அவங்க நிச்சயமாக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நானும் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஆயில் $65 பேரலுக்கு இருந்துச்சு, உலகம் சுபிட்சமாக போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டு இருந்தது. நீ குண்டை போட்ட, இன்றைக்கி அது 110 இருக்குது. அதுக்கு பிறகு ரஷ்யாட்ட வாங்காத, இவங்ககிட்ட வாங்காத அப்படின்லாம் சொல்கிறியே, நீ சொல்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? இடத்த காலி பண்ணு.
அப்படிங்கிறத மோசமான வார்த்தைகள் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக சொல்லணும். சார், நீங்களும் ரஷ்யா கொடுக்குற ரேட்டுக்கு ஆயில் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கட்டாயமாக வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். வேறு வழி கிடையாது. வி வாண்ட் டு சி எனர்ஜி ப்ரைஸஸ் கோ டவுன் பிகாஸ் வி ஆர் அ வெரி பிக் இம்போர்ட்டர் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டாரு ஜெய்சங்கர். எங்களுக்கு வந்து இந்த $110 தாங்க முடியலைங்க, ரேட் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. எங்கள் மக்கள் கொதிச்சு இடறாங்க. நாங்கள் ஒரு 5 ரூபா 6 ரூபா ஏற்றிருக்கோம், அதுக்குள்ளே மக்கள் குதிக்கிறாங்க. இன்னொரு 5-6 ரூபாய்க்கு மேலே ஏற்ற வேண்டியதாக இருக்குது பெர் லிட்டர். என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல எனக்கு, எல்லாம் கத்த போகிறாங்க எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விசா இஷ்யூ எடுத்திருக்காரு. நாங்களும் இல்லீகல் இர்ரெகுலர் இமிக்ரேஷனை வந்து தடுக்கிறதுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். ஆனால் லீகல் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க. இது இது என்ன உண்மையில் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகணும்னா விசா வாங்கணும்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய க்யூ இருக்குது. பெரிய க்யூ இருக்குது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே சில பல மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் அடுத்த மாதம் அமெரிக்கா போகணும் அப்படின்னாலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா பாகிஸ்தான் உறவை பற்றி ஒரு சில பத்திரிகையாளர்கள் ரூபியோட்ட கேட்குறாங்க, மார்க்கோ ரூபியோட்ட. என்னங்க இது, நீங்கள் வந்து எது எடுத்தாலும் உங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் அண்ட் ஃபீல்டு மார்ஷல், மை ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்தியாவுடைய உறவில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்ட்டு. நானும் அதெல்லாம் பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கல. அவருமே தெளிவாக சொல்லிட்டாரு. பாருங்க, ஒரு நாட்டோட உறவு இன்னொரு நாட்டோட உறவோட, இந்தியாவோட உறவோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது தனி, இது தனி அப்படின்ட்டு. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். கேள்வியாக கேட்டிருக்கோமே தவிர அந்த கேள்வி கேட்குறதே அபத்தம். மாறாக நம்ம வந்து பாகிஸ்தானை பற்றின சில பாயிண்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தாலும் அவர் வந்து வழுக்கிக்கிட்டு போயிருக்க போகிறார். பட் அட்லீஸ்ட் கேட்க வேண்டியது நம்ம கடமை. மாறா நீ வந்து அவனோட உறவை வலுப்படுத்துறியே, அப்போ என்னோட உறவு குறைஞ்சி போயிருச்சா அப்படின்லாம் கேட்க முடியாது. இப்போ நம்ம ரஷ்யாவோட உறவு வைத்திருக்கோம், ரொம்ப நெருங்கிய உறவு. ஆனால் அமெரிக்காவோட பேசிகிட்டு தானே இருக்கோம். ஸோ நம்ம அந்த உறவெல்லாம் விட்டு கொடுத்துட போகிறது இல்லையே ரெண்டு பக்கமும். அதே மாதிரி தான் அமெரிக்கா பாகிஸ்தானோடையும் பேசும், இந்தியாவோடையும் பேசும், தேவைப்படுறவங்களோட அது பேசும். அது நமக்கு பெரிய முக்கியம் இல்லை. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறது வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள், முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப்போட முழுமையாக நம்மளால் வந்து நம்பி அவரோட ஒரு பக்கத்தில் இணைந்து பணியாற்ற முடியாது. அவர் எப்போ வேணாலும் விஷயத்தை மாற்றி பேசக்கூடியவர். நமக்கு லோ காஸ்ட் எனர்ஜி வேணும். நம்ம ரஷ்யாவோட உறவை தொடர்ந்து வைத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை வாங்கலாம், நமக்கு நல்ல ரேட்டு கிடச்சதுனால ஒழிய. அந்த ரேட்டு வந்து அதிகமாக இருந்தால் நம்ம எதுக்காக வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குறத மாற்ற போகிறோம்? ஸோ அதுலேயும் நம்ம வந்து மாற்ற போகிறது கிடையாது. லாங் டேர்ம் இவங்க 2 பேரையும் விட ஐக்கிய அரபு அமீரகத்தோடு தான் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் சென்ற வாரம். ஸ்பெஷலாகவே நம்ம வந்து ஆயில் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை டபுள் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையில் இறங்கியிருக்கோம். அது அடுத்த 2-3 வருடங்களில் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்தியா வந்து நிறைய வேலைகளை செய்தாகணும். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. இந்த மார்க்கோ ரூபியோடைய விசிட் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதலை. ஒரு மாடரேட் முக்கியத்துவம் அதுக்கு இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வந்தவர் சும்மா இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஏன் ஒயிட் ஹவுஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு மோதியை ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்ம அதை ரொம்ப டெஃப்டாக தவிர்த்துறணுங்கிறது என்னுடைய இது. பார்க்கலாம் சார், கட்டாயமாக பார்க்கலாம். கொஞ்சம் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் கேலண்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நான் வேறு வந்து இஷ்டத்துக்கு வெளிநாடுகள்லாம் போக வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நல்ல சமயம் வரும்பொழுது நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு குவைட்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ போய் ட்ரம்ப்போட கையை குலுக்கி கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போடுறதுக்கான தேவை இந்த நேரத்தில் இல்லை. இப்போ குவைட்டாக நம்ம ரூபியோ நீங்கள் நல்லா இருங்க, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க, மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.